இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதுதான் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். அது சூரியனை சுற்றி எல்லா பிளானட்ஸும் எப்படி வருது அப்படின்னு சொல்றதுதான் வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். கெப்லர் வந்து 3 லா கொடுத்துருக்காரு இதை பத்தி. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா பேர் வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ். லா ஆஃப் ஆர்பிட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, சன்னு சென்டராகவும் அதை சுத்தி எல்லா பிளானட்ஸும் சர்க்குலர் பாத்துல நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கெப்லர் என்ன சொன்னார்னா, சன்னை சுத்தி எல்லா பிளானட்டும் சர்க்குலர்ல பார்த்து மூவ் ஆகாம எலிப்டிக்கல் பாத்துல மூவ் ஆகும். அதே சமயம் அந்த எலிப்டிக்கல் பாத்தோட சென்டர்ல சன் இருக்காது, அதோட ஃபோக்கஸ்ல இருக்கும், ஒன் ஆஃப் த ஃபோக்கைல அப்படின்னு சொன்னாரு. இதை இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா, இப்போ ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிக்கலாம். எலிப்ஸ்க்கு வந்து இது வந்து மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். எல்லா பிளானட்டும் இந்த எலிப்டிக்கல் பாத்துல தான் நவரும். சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கை, அதாவது எலிப்ஸ்க்கு 2 ஃபோக்கை இருக்கும், அதுல ஒன் ஆஃப் த ஃபோக்கைல சன் இருக்கும். ஸோ இங்க பிளானட் சுத்துது, இந்த சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கைல இருக்கு. இதுதான் வந்து லா ஆஃப் ஆர்பிட் சொல்லுது. இந்த லா ஆஃப் ஆர்பிட்ஸ் வச்சு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கணும்னா, சப்போஸ் எலிப்ஸ்க்கு வந்து நான் உங்க டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டோட்டல் லென்த் அது வந்து செமி மைனர் ஆக்சிஸ், இது வந்து பி. இந்த டோட்டல் லென்த் வந்து செமி மேஜர் ஆக்சிஸ், இது வந்து ஏ. சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம வந்து எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எலிப்ஸ்க்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி இ இருக்கும். அந்த இ இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு, இப்போ சப்போஸ் சென்டர் ஓனா எஸ்ஓ பை ஏஓ. ஏஓ வந்து ஸ்மால் ஏ, இது வந்து செமி மேஜர் ஆக்சிஸ் ஸ்மால் ஏ. ஸோ எஸ்ஓட லென்த் வந்து ஏஇ. இதை வச்சு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, அதாவது இப்போ சப்போஸ் சன்னுக்கும் வந்து எப்போ வந்து அந்த பிளானட் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துலதான் வந்து பிளானட்டுக்கும் சன்னுக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க, இந்த ஏஓ டோட்டல் லென்த் ஏ, அதுல இருந்து இந்த எஸ்ஓ சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஷார்டஸ்ட் லென்த் கிடைச்சிரும். ஸோ ஏ அந்த ஷார்டஸ்ட் லென்த் மினிமம் அது ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு ஏ இன்டு 1 மைனஸ் சி. இதுதான் வந்து ஷார்டஸ்ட் லென்த், இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் சன் டியூரிங் த மோஷன். அதே மாதிரி ஒரு பிளானட்டுக்கும் அந்த சன்னுக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இந்த சன்னுக்கும் பிளானட்டோட மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எப்போ இருக்கும்னா சில இருக்கும்போது இருக்கும். அந்த எஸ்சியோட லென்த் எவ்வளோன்னா எஸ்ஓ பிளஸ் ஓசி. எஸ்ஓ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏஇன்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் ஈக்குவல் டு பிளஸ் இது வந்து இதுவும் செமி மேஜர் ஆக்சிஸ் தான், இதோட லென்த்தும் ஏ தான். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ இன்டு 1 பிளஸ் சி. இதுதான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஃப்ரம் சன். இதே மாதிரி எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க மற்ற ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லா ஆஃப் கெப்லர் என்ன சொல்லுதுன்னா, லா ஆஃப் ஏரியாஸ். சப்போஸ் வந்து நான் எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க சன் இருக்கு,
சப்போஸ் நம்ம ஒரு பாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம். இங்க இந்த பிளானட் ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த பிளானட் ஏல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் டைம் டி அது வந்து பாயிண்ட் பிக்கு நகர்ந்துருது. ஓகேவா? இப்போ வந்து இந்த சன்னோட சென்டரையும் அந்த பிளானட்டோட இனிஷியல் பொசிஷன் ஏவையும் ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி பியும் சன்னையும் ஜாயின் பண்ணா ஒரு ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும்ல. அந்த ஏரியா வந்து சப்போஸ் A1 வச்சுப்போம். வேற ஒரு டைம்ல வந்து அதே பிளானட் சில இருக்கு, பாயிண்ட் சில. நம்ம வந்து அதே டைம் டி இங்க எடுத்து அதே டைம் டி எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு டில இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இங்க ஒரு ஏரியா வரும்ல, அது A2ன்னு வச்சுக்கலாம். லா ஆஃப் ஏரியாஸ் என்ன சொல்லுதுன்னா A1 is equal to A2ன்னு சொல்லுது. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு சேம் டைம்ல ஒரு பிளானட் வந்து ஈக்குவல் ஏரியாவை கவர் பண்ணும். ஓகே, இத என்ன சொல்லுவோம்? இதுதான் வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் ஏரியாஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஏரியா வந்து சேம் ஏரியாவை சேம் டைம்ல கவர் பண்ணணும் தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னுக்கு ரொம்ப கிட்ட இருக்கு. ஸோ இந்த லென்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் சன் கம்மியா இருக்கு. அதனால இந்த சிடி வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த A2வால A1க்கு ஈக்குவலா இருக்க முடியும். ஸோ இந்த ஏபி வந்து கம்மியா இருந்தாலும் இந்த லென்த் அதிகமா இருக்கிறதால ஏரியா அதிகமாயிடும். ஸோ சிடி அதிகமா இருக்கணும். ஸோ பிளானட் வந்து கிட்ட இருக்கும் போது, சன்னுக்கு கிட்ட இருக்கும் போது ரொம்ப ஸ்பீடா போகும். இதுதான் இந்த லா ஆஃப் ஏரியாஸோட முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த லா ஆஃப் ஏரியாஸ்ல. சப்போஸ் வந்து இந்த எலிப்ஸ் எடுப்போம். இப்போ இந்த இடம் வந்து பாயிண்ட் ஏ, இந்த இடம் பாயிண்ட் பி, இந்த இடம் பாயிண்ட் சி, இந்த இடம் பாயிண்ட் டினா அந்த ஏ பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து இங்க சன் வந்து ஏக்கு கிட்ட இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அட் ஏ வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். பிளானட் வந்து வெலாசிட்டி வந்து எப்போ அதிகமா இருக்கும்னா சன்னுக்கு கிட்ட இருக்கும் போது. அது அப்புறம் விபியும் விடியும் வந்து சேம் வெலாசிட்டி அட் டி, வெலாசிட்டி அட் பி. ஏன்னா ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் வெலாசிட்டி அட் சி. சி தான் கம்மியா இருக்கும் ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ கிட்ட இருந்தா வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்கும், தூரமா இருந்தா வந்து கம்மியா இருக்கும். இதுதான் லா ஆஃப் ஏரியாஸ்ல முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் முக்கியமான லா என்னதுன்னா லா ஆஃப் பீரியட்ஸ். லா ஆஃப் பீரியட்ஸ் இது என்ன சொல்லுது? சப்போஸ் வந்து ஒரு பாத் இருக்கு, இங்க சன் இருக்கு. சன் வந்து அந்த பிளானட் கிட்ட இருந்து 6 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பிளானட் வந்து ஒரு டைம் பீரியட் டி எடுக்குதுன்னு வச்சுப்போம் இந்த ஃபுல் சர்க்கிளை சுத்தி முடிக்கிறதுக்கு. இங்க இருந்து திருப்பி ஒரு ஃபுல் சர்க்கிள் சுத்தி முடிக்கிறதுக்கு டைம் டி எடுக்குது. இதுதான் வந்து டைம் பீரியட் டி. இப்போ வந்து லா ஆஃப் பீரியட்ஸ் என்ன சொல்லுதுன்னா t square is proportional to r cube. அதாவது டைம் பீரியட் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை சுத்தி முடிக்கிற டைம் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் பிளானட் ஸ்கொயர் கியூப். ஓகேவா? ஸோ டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னா டி இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் இன்டு ஆர் கியூப். டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை ஆர் கியூப் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ இங்க சன் இருக்கு, ஒரு பிளானட் வந்து இப்படி சுத்துது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1
இந்த பிளானட் வந்து t1 டைம் எடுக்குது. அதே மாதிரி இந்த இன்னொரு பிளானட் இருக்கு, இது வந்து t2 டைம் பீரியடு, டிஸ்டன்ஸ் வந்து r2. இன்னொரு பிளானட் t3 டைம் பீரியட் எடுக்குது, r3. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரிலேஷன் சொல்லலாம்னா t1 ஸ்கொயர் பை r1 cube equal to t2 square by r2 cube equal to t3 square by r3 cube equal to constant. இதுதான் வந்து law of periodsல முக்கியமான நோட் பாயிண்ட். இப்போ கெப்லர்ஸ் லா பத்தி சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். The mean distance of Jupiter from Sun is 4 times that of the Earth from the Sun. Find the number of years required for Jupiter to make one revolution about the Sun. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எல்லா லாஸும் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு எலிப்டிக்கல்ல ஒன் ஆஃப் த ஃபோக்கையில தான் சன் இருக்குன்னு எடுத்திருப்போம். பட் இவங்க வந்து மீன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம்ல. ஏன்னா நம்ம தேர்ட் லாவை இப்போ அப்ளை பண்ண முடியும். மீன் டிஸ்டன்ஸ்னா ஜென்ரலா அவங்க சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து தேர்ட் லாவில் வந்து நம்ம முக்கியம் பார்க்க வேண்டிய பாயிண்ட். அவங்க வந்து மீன் டிஸ்டன்ஸ் எடுப்பாங்க மெயினா. ஓகே, நவ் distance of Jupiter from Sun is equal to 4 times the distance of Earth from Sun. So Rj is equal to 4 times Re. Rj by Re வந்து 4. இது வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் பீரியட். இப்போ இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா டைம் பீரியட் தான். ஒரு தடவை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. டைம் பீரியட் ஆஃப் எர்த் வந்து நமக்கு தெரியும் 1 இயர்னு. டைம் பீரியட் ஆஃப் ஜூபிட்டர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக என்ன வந்து டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் அப்படின்னா டி எர்த் டிஜே பை டி எர்த் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஜே பை ஆர் ஆஃப் எர்த் ஹோல் கியூப். ஆர்ஜே பை ஆர்இ வந்து 4. ஸோ 4 கியூப் எவ்வளோ 64. 4 கியூப் is equal to tj by te whole square. So இருந்து என்ன தெரியுதுன்னா time period of Jupiter is equal to 4. 8 times time period of Earth is equal to 8 years. So டைம் பீரியட் ஆஃப் ஜூபிட்டர் 8 இயர்ஸ்னா 8 வருஷம் ஆகும் ஒரு தடவை சுற்றி வரதுக்கு சன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எப்படி வந்து தேர்ட் லா அப்ளை பண்ணுன்றது. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக எல்லா ப்ராப்ளமும் இருக்கும் தேர்ட் லா. நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல வந்து the speed of the planet at perihelion PBVP and the sun planet distance PSP. First perihelion-னா இந்த பாயிண்ட் P, அதாவது the point which is closest to sun, அதுதான் வந்து பெரிஹீலியன் சொல்லுவோம். இதுக்குள்ளே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதானே, இந்த டிஸ்டன்ஸ் தானே. ஸோ இது வந்து பெரிஹீலியன் சொல்லுவோம். அபீலியன்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த எஸ் இருக்குல்ல ரொம்ப லாங்கா இருக்குல்ல, அது வந்து அபீலியன் சொல்லுவோம். இது பெரிஹீலியன் சொல்லுவோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க சன் பிளானட் டிஸ்டன்ஸ் வந்து ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஆர்பி. இந்த பிளானட் வந்து விபில வருது. அதே சமயம் இந்த இடம் வந்து ஆர்ஏ, மூவ் பண்றது வந்து விஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எடுத்து ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. விஆர் விஏ
RVO. ஸோ இதெல்லாம் எப்படி ரிலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் லா படி இந்த ஸ்பீடா கிட்ட வந்தா ஸ்பீடா போகும், தூரமா இருந்தா ஸ்லோவா வரும்னு சொன்னேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. Velocity into r is equal to constant. So mvr is equal to constant. இது நோட் பண்ணிக்கோங்க. mvr அதாவது angular momentum of a planet வந்து constant. ஒரு சன்னை சுத்தி வரும்போது ஒரு பிளானட்டோட angular momentum constant இருக்கும். mvr வந்து constant. ஸோ இதுல இருந்து m already constant. So v into r constant. vr is equal to constant. So RA into VA வந்து RP into VP. இதான் ரிலேஷன். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டம் L is equal to constant. ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், அதே சமயம் பெரிய பீரியட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து will the planet take equal time to traverse PAC and CPB அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பில இருந்து ஏ போயிட்டு திருப்பி சிக்கு வருது. இந்த டைமும் சில இருந்து பி போயிட்டு பி வருது. இந்த டைமும் சேமான்னு கேட்கறாங்க. நம்ம இது எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த எஸ்க்கும் எஸ்ஸையும் அந்த பியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பொசிஷனை, ஃபைனல் பொசிஷன் சியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ல இருந்து பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் சி. ஸோ இந்த ஃபுல் ஏரியா இது வந்து சப்போஸ் ஏன்னு வச்சுப்போம். இந்த ஃபுல் ஏரியா. நெக்ஸ்ட் அடுத்து சில இருந்து பி, பில இருந்து பி. ஸோ இந்த ஃபுல் ஏரியா எப்பவுமே ஏரியா வந்து நம்ம சன்ல இருந்து எடுக்கணும். சன்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அப்புறம் ஃபைனல் பொசிஷன் ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணிட்டு தான் ஏரியா எடுக்கணும். ஸோ இந்த ஏரியா வந்து A2 வச்சுக்கலாம். கிளியரா பார்த்தா A1 தான் A2 பெருசு. ஸோ A1க்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ சில இருந்து ஏக்கு போயிட்டு ஏல இருந்து பிக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதே மாதிரி பில இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சி போறதுக்கு கம்மி நேரம் எடுக்கும். ஸோ டைம் டேக்கன் ஃபார் BAC. BAC வந்து greater. So clockwise anti-clockwise ரெண்டுமே ஒன்று தானே. So time taken for BAC is greater than time taken for CPB. இதுவும் one of the application of second law. எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும், பிளானட்ஸா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் பால் ஆர் எனிதிங், எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஏ பி. ஏக்கு வந்து மாஸ் m1, பிக்கு வந்து மாஸ் m2. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து ஈச் அதர் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அப்ளை பண்ணும். சப்போஸ் பி வந்து ஏ மேல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது வந்து ஏ வந்து பி இழுக்கும் இப்படி, அதே மாதிரி ஏ வந்து பிஏ இப்படி இழுக்கும். சேம் ஃபோர்ஸ் எஃப் ஆல். அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, F வந்து proportional to mass m1, proportional to mass m2, and proportional to inversely proportional to distance square. அதாவது gravitational force of attraction is proportional to product of mass of the two bodies, ரெண்டு மாஸ், இந்த ரெண்டு மாஸோட ப்ராடக்ட் divided by distance square.
F is equal to, so இந்த proportionality symbol எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து g. g into m1 m2 by r square. இந்த g தான் வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். இது இந்த யூனிவர்ஸ்ல எந்த இடத்துல எடுத்தாலும் g கேபிட்டல் g யோட வேல்யூ சேம் தான். ஓகேவா? இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் g யோட வேல்யூ வந்து 6.673 into 10 power minus 11 Newton meter square kg power minus 2. இது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுதான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா. எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது வந்து கால்குலேட்டிவ் பார்ட். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து independent of nature of medium. அதாவது சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F இருக்கு in between them. சப்போஸ் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில ஒரு வால் செவர் வச்சிட்டோம் அப்படின்னாலும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாறாது. சப்போஸ் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபுல்லா நம்ம தண்ணியில வச்சிட்டோம்னா அப்பவும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாறாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த இருக்கிற மீடியமை டிபெண்ட் பண்ணாது. அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம் சொல்லுவோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸோட நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா independent of other bodies. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் A இருக்கு, இங்க B இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் F இருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் C கொண்டு வரோம்னா அந்த ஆப்ஜெக்ட் சிக்கும் ஏக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், பிக்கும் சிக்கும் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இந்த அட்ராக்ஷன்ஸால எஃப் வந்து மாறாது. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் பாடிஸ். நெக்ஸ்ட் வந்து gravitational force is independent of size and nature of bodies. But depends on mass of the bodies and distance between them. நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து அயன், இந்த ஆப்ஜெக்டும் ஐரன். ஸோ இந்த இரும்பு, ரெண்டு இரும்புக்கும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் எஃப் இருக்கும். அதே மாதிரி இங்க ரெண்டு வுட் எடுத்துக்கலாம். இந்த வுட் இதுக்கும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம இந்த அயனுக்கும் வுட்டுக்கும் வந்து டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த பாடிஸ் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் G வந்து ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் தான். ஸோ மாஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வுட்டுக்கும் இந்த அயனும் வந்து
எந்த எஃபெக்டும் தராது. இந்த மாஸ் வேணா மாறலாம். ஸோ அந்த மாஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மெயினா. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நேச்சரும் சைஸும் டிபெண்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். அது உங்களுக்கு அதாவது சிம்பிள் தான். இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏ வந்து பி ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் எஃபால இப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் பி வந்து ஏ வந்து திருப்பி இன்னொரு ஃபோர்ஸ் எஃபால அட்ராக்ட் பண்ணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து மியூச்சுவலா கேன்சல் ஆகும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு வேற வேற பாடிஸ்ல ஆக்ட் ஆகும். பட் ரெண்டுமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இதை ஒபே பண்ணும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதான் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியோட சென்டர்ல இருந்து இன்னொரு பாடியோட சென்டருக்கு ஆக்ட் ஆகும். பியோட சென்டர்ல இருந்து ஏவோட சென்டர்ல இருந்து ஒரு லைன் வரைச்சிங்கன்னா அந்த லைன்ல தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா நம்ம தர இருக்கு, இங்க இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்றோம்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணினா திருப்பி அந்த கிராவிடேஷன் அதே பொசிஷனுக்கு கொண்டு வர பார்க்கும். அதுதான் கன்சர்வேட்டிவ். திருப்பி இருந்த பொசிஷனுக்கு கொண்டு வர பார்க்கும். சில ஃபோர்ஸ் அதாவது லைக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதெல்லாம் தான் இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். இதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம பக்கத்துல வச்சோம்னா ஒரு ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னொன்னும் அந்த இன்னொரு ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது அதுக்கிடையில ஒரு இன்ட்ராக்ஷன் எனர்ஜி உருவாகும். அந்த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஏ, அடுத்தது இங்க வந்து பி. இந்த ரெண்டு ஈச் அதர் மேல ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உருவாக்கும். ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டூ பாடி சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டூ பாடி சிஸ்டம்க்கு ஒரு தனி எனர்ஜி இருக்கும். அதுதான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பி ஆப்ஜெக்ட் வந்து அட் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத நம்ம நினைச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து சி, இந்த சி வந்து ஏல இருந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சில இருந்து நம்ம பிக்கு கொண்டு வரும் அந்த ஆப்ஜெக்டை. ஸோ இந்த சி அட் இன்ஃபினிட்டில இருக்கிற ஆப்ஜெக்டை பி அட் அ டிஸ்டன்ஸ் ஆர், இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். இந்த இன்ஃபினிட்ல இருந்து இந்த ஆர் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் டன்னோ அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா பில ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ வந்து அதுக்கான டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ வந்து நான் பியும் சியும் கனெக்ட் பண்றேன். இதுக்கு இடையில ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த ஸ்ட்ரிப் வந்து டிஇ வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்போட ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஆர். இப்போ இல இருந்து டி கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஒர்க் டன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த டிஇ ஆப்ஜெக்ட் மேல ஏ எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்?
அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F இன்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ dr. இதுதான் ஒர்க் டன். இந்த ஃபோர்ஸ் F வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் dr. ஸோ F இன்டு dr தான் ஒர்க் டன். ஸ்மால் ஒர்க் டன் dW. இந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு G m1 m2 by r square into dr. இதுதான் work done நான் moving the object from E to D. இப்போ வந்து இங்க வந்து நெகட்டிவ் ஆஃப் F into dr. ஏன்னா வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு அப்ளை பண்றோம். அதே மாதிரி ஃபோர்ஸை நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கு. நம்ம வந்து அப்ளை பண்ற ஒர்க்கும் சேம் டைரக்ஷன் தான் இருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா சேஞ்சிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து G m1 m2 by r square into dr. இப்போ இது வந்து சேஞ்சிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரம் E to D. இதே E to D நம்ம C to B இருந்தா இந்த ஹோல் லென்த்துக்கு எவ்வளவு ஒர்க் டன் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா என்ன நடக்கும்? U இன்டகிரல் du is equal to integral G m1 m2 by r square dr. இப்போ இது வந்து U is equal to G m1 m2 ரெண்டுமே காமனா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இன்டகிரல் எங்க இருந்து எங்க வரைக்கும் at infinite டிஸ்டன்ஸ்ல இருந்து B வந்து at r டிஸ்டன்ஸ்ல இருக்கு 1 by r square dr. இப்போ இதுதான் இன்டகிரல் பண்ணலாம். இப்போ இது என்ன வரும்? U is equal to G m1 m2 into integral 1 by r square வந்து 1 by r minus 1 by r from r to infinity G m1 m2 into minus common எடுத்துக்கலாம் 1 by r minus 1 by infinity equal to minus G m1 m2 by r. இதுதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வச்சு ஜெனரலா இன்டராக்ஷன் எனர்ஜி கேட்டாலோ இல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாலோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இன்டராக்ஷன் எனர்ஜி வந்து 2 or more ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா அந்த எனர்ஜி உருவாகும். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சேஞ்ச் VB minus VA is equal to gravitational potential energy change U per unit mass. இதுதான் gravitational potential change. நம்ம எப்பயும் வந்து சேஞ்சிங் பொட்டன்ஷியல் தான் சொல்லுவோம். ஜெனரலா வந்து எல்லாமே வந்து இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் சொல்லுவோம். இங்க வந்து சேஞ்சிங் பொட்டன்ஷியல் தான் சொல்லுவோம். சேஞ்சிங் பொட்டன்ஷியல் potential equal to change in potential energy per unit mass. ஏன் இப்படி சொல்றோம்னா ஒரு பாயிண்டோட அப்சல்யூட் பொட்டன்ஷியலை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து
கண்டுபிடிக்க பாக்குறோமோ அந்த பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் ஜீரோன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த VAல வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டா நம்ம டைரக்டா இந்த பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளே ஜீரோன்னு அசியூம் பண்ணிப்போம். நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எந்த ஆப்ஜெக்டோட பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணுமோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து சில ஆப்ஜெக்டால வர பொட்டன்ஷியலை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொட்டன்ஷியல் due to a point object. Point mass. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மாஸ் m இருக்கு. ஜெனரலா இங்க எந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த மாஸை சுத்தி எல்லா பாயிண்ட்லயும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம் ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல. இப்போ சப்போஸ் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து P. இந்த பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே நம்ம வந்து அசியூம் பண்ணும்போது கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜீரோன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் V டைரக்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ். நம்ம ஆல்ரெடி யூனிட் மாஸ்க்கு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். அது வந்து -GM/m/r டிவைடட் பை இன்னொரு மாஸ். ஸோ mm கேன்சல் -GM/r. ஸோ இதுதான் potential, gravitational potential due to a point mass. இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் மாஸ்ல வந்து இங்க ஆல்ரெடி பாயிண்ட் மாஸ்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு V பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்குன்னா, V0 பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், V minus V0 is equal to -GM/r எடுக்கணும் அந்த கேஸ்ல. இதுவும் ஒரு நோட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து potential due to uniform ring. நம்ம ஒரு ரிங் வரைஞ்சிக்கலாம். இது வந்து யூனிஃபார்ம் ரிங். இந்த ஆக்சிஸ் இங்க வந்து ஒரு பாயிண்ட் P இருக்கு. இந்த பாயிண்ட் Pல பொட்டன்ஷியல் எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணணும். அவங்க வந்து ரேடியஸ் அதாவது ஏம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் மாஸ் m. ஸோ இந்த பாயிண்ட்ல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த இடத்துல இந்த பாயிண்டோட மாஸ் வந்து dm வச்சுக்கலாம், ஸ்மால் மாஸ். இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் A, இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணுங்க. let this distance be z. வந்து ஆல்ரெடி சென்டர் ஓல இருந்து பீக் டிஸ்டன்ஸ் r னு சொல்லிருக்காங்க. ஸோ இது z is equal to √a² plus r². ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ a² plus r² தான் வந்து z. இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த பாயிண்ட் வந்து dm மாஸ்ல இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், -GM/r. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால மட்டும் வர பொட்டன்ஷியல் dV is equal to -G into m வந்து ஸ்மால் மாஸ் dm divided by z. z வந்து √a² plus r². ஸோ இப்போ வந்து டோட்டல் இந்த பொட்டன்ஷியல் வந்து ஒன்லி டியூ டு சிங்கிள் பாயிண்ட். இப்போ டோட்டல்னா இன்டெகிரேட் பண்ணணும். integral dV is equal to -G/√a² plus r² integral dm.
integral Tm வந்து m minus Gm by root over a square plus r square. அதுதான் potential. இதுதான் potential at a point due to a uniform ring. Next நம்ம பார்க்கிறது வந்து potential due to uniform spherical shell. Spherical shell. Spherical shell. இப்போ வந்து ஒரு சர்க்குலர் ஷெல்லை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்குலர் ஷெல் இதுக்கு வந்து ஒரு டோட்டல் மாஸ் m இருக்கு. சப்போஸ் இதோட ரேடியஸ் வந்து a அப்படின்னா நம்ம இதை வச்சுக்கிட்டு அட் அ பாயிண்ட் P-ல நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் P, இங்க ஒரு பாயிண்ட் P இருக்குன்னா இந்த பாயிண்ட் P-ல எவ்வளோ பொட்டன்ஷியல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது வந்து அட் யூனிஃபார்ம் ரிங்குக்கு. ஸோ அந்த ரிங்கை வச்சு நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன பார்ட் மட்டும் இதுல கட் பண்ணணும்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்ல அந்த பார்ட் வந்து ஒரு ரிங் மாதிரி தெரியும். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸெல் மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு ஷெல்லு, ஒரு சர்க்குலர் ஷெல்லு, அதை வந்து ஒரு இடத்துல கட் பண்ணணும்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ரிங்கை எடுத்துக்கலாம். இந்த ரிங் வந்து இந்த ரிங்கால வர பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை இன்டெகிரேட் பண்ணிட்டு நம்ம டோட்டல் ஸ்பெரிக்கல் ஷெல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து சப்போஸ் இந்த சின்ன ரிங் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் dz, இந்த திக்னஸ் வந்து சின்ன திக்னஸ் dz-ல இருக்கு. நம்ம இந்த dz-ஐ டோட்டலா இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்லுக்கு இந்த ரிங்கால எவ்வளோ பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ரேடியஸ் a கொடுத்துருந்தான்னு தெரியும். இப்போ இந்த பாயிண்டையும் இந்த P-யும் ஜாயின் பண்ணுங்க. இந்த இடம் வந்து Z-ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இது வந்து Z நம்மளுக்கு தெரியும், இது வந்து A. இப்போ வந்து டோட்டல் மாஸ் நம்மளுக்கு தெரியும், இந்த ரிங்கோட மாஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ மாஸ் ஆஃப் ரிங் ஒரு ஸ்மால் மாஸ், ஏன்னா டோட்டல் இதுதான் வந்து ஃபுல் மாஸ். இந்த ஒரு ரிங்குக்கு மட்டும் ஸ்மால் மாஸ் dm is equal to டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து இந்த ஃபுல் ஷெல்ல டிவைட் ஆயிருக்கு, ஃபுல் ஷெல்லையும் இருக்கு. ஸோ ஒரு டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஷெல், டோட்டல் ஏரியா ஆஃப் ஷெல் வந்து 4πa². இது வந்து யூனிட் மாஸ், அதாவது ஒரு மாஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பாயிண்ட் இன்டு அந்த ரிங்குக்கு மட்டும் எவ்வளோன்னா ரிங்கோட டோட்டல் லென்த் 2πr. 2π இன்டு இந்த லென்த் எவ்வளோ, ரேடியஸ் ஆஃப் த ரிங் எவ்வளோ அப்படின்னா, சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னா இந்த லென்த் வந்து a sin theta. ஸோ a sin theta இங்க வந்து dz இருக்கு இல்லையா, இந்த சின்ன திக்னஸ். ஸோ அதனால வந்து இந்த சின்ன திக்னஸையும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த திக்னஸோட ஆங்கிள் வந்து d theta இருக்கும். ஸோ இன்டு d theta வரும். d theta a d theta, dz is equal to a into d theta. ஸோ இந்த டோட்டல் வந்து m
இங்க பை a square கேன்சல் ஆகும். a இது divided by 2 into sin theta d theta. இது வந்து mass of the ring. ஸோ இதுல இருந்து நம்ம வேற என்ன கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த z ஓட வேல்யூ என்ன? z is equal to நம்ம வந்து இங்க வந்து கொசைன் ரூல் அப்ளை பண்ணலாம். z square is equal to a square plus r square minus 2ar cos theta. இப்போ இதை நம்ம டிரைவ் பண்ணோம்னா இந்த z square is equal to a square plus r square minus 2ar cos theta டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2z dz is equal to இந்த a r ரெண்டுமே வந்து 0 ஆயிடும். இந்த minus 2ar cos theta வந்து 2ar sin theta d theta ஆயிடும். sin theta d theta இது எப்படி வச்சுக்கலாம்? ஸோ நம்ம வந்து 2z dz வந்து 2ar sin theta d theta ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து 2z dz வந்து (2ar sin theta d theta). ஸோ இப்போ இந்த z is equal to sin theta d theta is equal to நம்ம இதை இந்த சைடில் கொண்டு வரோம். sin theta d theta is equal to z into dz divided by sin theta d theta இங்க இருந்துச்சுன்னா மீதி இந்த சைடில் போயிடும், ar வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது வந்து dm is equal to m by 2 sin theta d theta. m by 2 sin theta d theta. இப்போ sin theta d theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ dm வந்து m by 2 into z into dz by ar. ஸோ இதுதான் வந்து dm நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பெர்ஃபெக்டா. நம்ம இப்போ dm கண்டுபிடிச்சதால இப்போ வந்து இங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஒரு ரிங்கோடது. ரிங்கோட ஃபார்முலா என்ன? potential due to a ring ஓட ஃபார்முலா வந்து minus gm by r. so small potential dv is equal to g into அந்த ரிங்கோட மாஸ் வந்து dm divided by z. நம்ம dm உம் z உம் நமக்கு தெரியும் is equal to dm இங்க இருக்கு, z இங்க இருக்கு. so dm by z னா minus g into m by 2ar dz. இதுதான் பொட்டன்ஷியல் டியூ டு அந்த சின்ன ரிங்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டோட்டல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பி அந்த ஹோல் ஸ்பியர் எடுப்போம். இந்த ஸ்பியர்ல நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ரிங்குக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு பொட்டன்ஷியல்னு அட் பாயிண்ட் பில. பாயிண்ட் பில இந்த ரிங்கால எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட் பி வந்து கேஸ் 1 எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் பி அந்த ஷெல்லுக்கு வெளியில இருந்துச்சுன்னா
ஆர் கிரேட்டர் தென் ஏ. அதாவது பாயிண்ட் பிக்கும் சென்டருக்கும், இந்த சென்டர் ஓக்கும் இந்த பாயிண்ட் பிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த ரேடியஸ் வந்து ஏ. ஆர் கிரேட்டர் தென் ஏனா பாயிண்ட் வந்து ஷெல்லுக்கு வெளியில இருக்கு. ஷெல்லுக்கு வெளியில இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இன்டகிரேஷன் தான். v is equal to integral dv is equal to gm by 2ar dz minus gm by 2 இதை இன்டகிரேட் பண்ணோம் is equal to minus gm by 2ar integral dz என்ன z from எங்க இருந்து இது வரைக்கும் r minus a. அதாவது இந்த r வந்து டோட்டல் OP ஓட லென்த், மைனஸ் a தான் வந்து இந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இங்க r plus a. ஸோ இன்டகிரேட் பண்ணா மைனஸ் gm by 2ar into r plus a minus r minus a is equal to minus gm by 2ar into 2a. So இது cancel is equal to minus gm by r. இதுதான் potential due to a spherical shell at a point P outside. So இதே potential at a point inside ல பார்க்கலாம். இதே ஸ்பியருக்கு இன்சைட்ல என்னன்னா v is equal to integral dv is equal to minus gm by 2ar integral z பதிலா இப்போ z from என்ன மாறும்னா r minus a ல இருந்து r plus a இருந்துச்சுல, இப்போ இது வந்து a minus r ல இருந்து a plus r. ஏன்னா இப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்து இன்சைடு, இது வந்து கேஸ் 2 பாயிண்ட் இன்சைட்ல இருக்கு, அதனால a is greater than r. இந்த பாயிண்ட் வந்து இங்க சப்போஸ் உள்ள இப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட் p, a வந்து இந்த சர்ஃபேஸோட ஃபுல் லென்த், இந்த ஃபுல் லென்த் a, இந்த பாயிண்ட் pக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து a. ஸோ இந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்க்கும் இந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து a மைனஸ் r. ஸோ இந்த ரிங்ல இருந்து பார்த்தோம்னா a மைனஸ் r தான் இந்த ரிங்கோட சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு. ரிங்கோட சென்டர்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அப்பதான் எல்லா ரிங்க்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ ரிங்கோட சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா a மைனஸ் r, அதுக்கப்புறம் a பிளஸ் r இருக்கும். equal to minus gm by 2ar into a plus r minus a minus r is equal to minus gm by 2ar into 2r. r cancel, 2 cancel, minus gm by a. இதுதான் potential due to spherical shell on inside. outside வந்து minus gm by r, inside வந்து minus gm by a. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா potential inside a spherical shell வந்து constant. ஏன்னா a வந்து மாறாது. r வந்து அவங்க கொடுக்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற கொஸ்டின்ல அவங்க பாயிண்ட் எங்க வேணா வைக்கலாம். ஸோ r சில சமயம் மாறும். ஓகேவா? ஸோ minus gm by a v is equal to the second point. இப்போ இதுல என்ன பார்க்கணும்னா அடுத்து பாயிண்ட் ஓ. சப்போஸ் பாயிண்ட் வந்து இங்க உள்ள இருக்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் வெளியில இருக்கலாம். பாயிண்ட் உள்ள இருந்தா மைனஸ் gm by a, இந்த ரேடியஸ் a, வெளியில இருந்தா gm by r, இந்த டிஸ்டன்ஸ்.
r. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இங்க வந்து gm/r சொன்னோம், உள்ளன்னா gm/a சொன்னோம். ஸோ உள்ள வந்து கான்ஸ்டன்ட், ஒரு ஷெல்லுக்குள்ள பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஷெல்லுக்கு வெளியில பொட்டன்ஷியல் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன வரும்னா, அட் அ டிஸ்டன்ஸ் a, அதாவது இந்த ரேடியஸ் வரைக்கும் ஃபுல்லா கான்ஸ்டன்டா இருக்கும், -gm/a. ஸோ நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இந்த a வரைக்கும் ஃபுல்லா கான்ஸ்டன்ட் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு rனா கிராஃப் வந்து இப்படி இருக்கும், -gm/r இல்லையா? ஸோ கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இதுதான் பொட்டன்ஷியல் வெர்சஸ் r கிராஃப் ஃபார் ஸ்பெரிக்கல் ஷெல், யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து potential due to uniform solid sphere. இப்போ யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் பார்ப்போம். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க, ஹாலோ கிடையாது, அந்த ஷெல் மாதிரி கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு உள்ள வந்து மாஸ் இருக்கு. ஸோ இது வந்து சென்டர் ஓ வச்சுக்கலாம். இந்த சாலிட் ஸ்பியருக்கு வந்து டோட்டல் மாஸ் கேபிட்டல் M கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து a. அட் அ பாயிண்ட் Pல நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது வந்து பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ ஷெல். இப்போ ஸ்பியர், ஃபுல் ஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷெல் எடுத்துக்கணும் இன்சைட்லயே. ஸோ இந்த ஷெல்லால இங்க பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவு கண்டுபிடிச்சு அதை இன்டெகிரேட் பண்ணணும். அப்படிதான் இது வந்து இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் இந்த கால்குலேஷனை. இப்போ நம்ம ஒரு சின்ன ஷெல் எடுப்போம். இந்த ஷெல்லுக்கு வந்து ஒரு சின்ன திக்னஸ் dx வச்சுக்கலாம். இந்த ஷெல் வந்து அட் அ டிஸ்டன்ஸ் xல இருக்கு. நம்ம இந்த ஏன் dx எடுக்கிறோம்னா, இந்த dx ரொம்ப ஸ்மால், அதை வந்து இன்டெகிரேட் பண்றதுக்காக இந்த dx எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெகிரேட் பண்ண உடனே நம்ம டோட்டல் இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த dx இது x. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டியூ டு இந்த ஷெல் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மாஸ் வேணும். ஸோ மாஸ், அந்த பர்டிகுலர் ஷெல்லோட மாஸ் வந்து dm, ஏன்னா ஒரு ஸ்மால் மாஸ்ல. ஸோ dm இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ். இப்போ இந்த டோட்டல் மாஸை நம்ம ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த ஃபுல் ஸ்பியருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெல்லுக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்பியருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஃபுல் ஸ்பியருக்கு வந்து அதோட டோட்டல் வால்யூம் எடுத்துக்கணும், ஏன்னா ஒவ்வொரு வால்யூம்லையும் மாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 4/3 பை இன்டூ AQ மல்டிப்ளை பை இந்த ஷெல் எவ்வளோ வால்யூம் இருக்கும்? ஷெல்லுக்கு வந்து 4πx² வந்து அதோட ஏரியா இன்டூ ஒரு சின்ன திக்னஸ் இருக்கு, அது வந்து dx. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3mx² by AQ dx. இதுதான் வந்து அந்த மாஸ் ஆஃப் த ஷெல். ஸோ இதை வச்சு, இந்த மாஸ் வச்சு நம்ம பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதுலயும் அதே மாதிரி கேஸ் வரும். நம்ம ஷெல்ல கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி கேஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1. கேஸ் 1 வந்து அட் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஆர் கிரேட்டர் தென் ஏ கண்டிஷன். ஆர் கிரேட்டர் தென் ஏ கண்டிஷன். அதாவது பாயிண்ட் பி வந்து இந்த ஷெல்லுக்கு உள்ள இல்ல, இந்த ஃபுல் ஸ்பியருக்கும் வெளில இருக்கு. ஸோ அப்போ அந்த கேஸ்ல நம்ம வந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கலாம். அந்த கேஸ்ல எப்படின்னா அது சிம்பிள் இன்டகிரேஷன் தான் நம்ம பண்ணணும். இங்க எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி டிஎம் பை ஆர். இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டியூ டு இந்த ஷெல் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா V is equal to minus G M by R. இந்த டிஎம் வந்து டோட்டல் எம் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஸ்பியருக்கும் ஷெல்லுக்கும் ஒரே ஃபார்முலா தான் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஷெல்லுக்கும் ஸ்பியருக்கும் GM by R தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2. இந்த கேஸ்ல வந்து ஆர் டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் ஏ. அது பாயிண்ட் வந்து உள்ள இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உள்ள இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் பி உள்ள இருந்தா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் பி இதுக்கு வந்து பாயிண்ட் ஓல இருந்து இன்டகிரேட் பண்றோம் இல்லையா, பாயிண்ட் ஓல இருந்து பி வரைக்கும் முதல்ல இன்டகிரேட் பண்ணிட்டு திருப்பி பில இருந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா பாயிண்ட் ஓல இருந்து பி வரைக்கும் இருக்கிற எல்லா ஷெல்லுக்கும் இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட், மற்ற இருக்கிற எல்லா ஷெல்லுக்கும் இது இன்டர்னல் பாயிண்ட் மாதிரி வரும். நிறைய ஷெல்ல இன்டகிரேட் பண்ணி இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி ஸ்பிளிட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ வந்து V1 வந்து இந்த V1 வந்து இங்க இருக்கிற எல்லா ஷெல்லோட இன்டகிரேஷன், ஓல இருந்து பி வரைக்கும் ரேடியஸ் இருக்கிற எல்லா ஷெல்லோட, சின்ன ஷெல் ஓல இருக்கிற ஷெல்ல இருந்து இந்த ரேடியஸ் வந்து ஓபி இருக்கிற ஷெல் வரைக்கும் ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணும் போதுல அது வந்து V1 பொட்டன்ஷியல் தரும். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா மாஸ் m dash is equal to total mass by 4/3 pi a cube into 4/3 pi r cube. இப்போ நம்ம வந்து உள்ள இருக்கிறதால இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பீக்கு பி வரைக்கும் இருக்கிற ஹோல் ஸ்பியர் எடுத்துப்போம். உள்ள இருக்கிற ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியரால வெளியில எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஆல்ரெடி நம்ம இப்பதானே கண்டுபிடிச்சோம். அது வந்து V1. ஸோ இப்போ வந்து V1 is equal to minus G m dash by R. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பீக்கு உள்ள பி வரைக்கும் இருக்கிற எல்லா ஷெல்லோட இன்டகிரேட் பண்ணா ஒரு ஃபுல் திக் சாலிட் ஸ்பியர் வரும்ல, அந்த ஸ்பியருக்கு மட்டும். ஸோ இது G minus G m dash by R is equal to minus G m dash என்ன, இங்க 4/3 pi cancel, m into r cube by a cube. So r cube by a cube is equal to minus G, இங்க ஆல்ரெடி ஒரு r இருக்கு. ஸோ r cube ஸ்கொயர் ஆயிடும். Gm r square divided by a cube V1. ஓகே, V1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம வந்து V1ன்றது பி பாயிண்ட்டுக்கு உள்ள, பி பாயிண்டோட ரேடியஸ் கம்மியா இருக்கிற எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ஷெல் கிடைக்கும். அந்த ஷெல்ல இன்டகிரேட் பண்ண உடனே ஒரு திக் ஸ்பியர் கிடைக்கும். அந்த ஸ்பியரால
சாலிட் ஸ்பியரால வந்த பொட்டன்ஷியல் தான் V1. நெக்ஸ்ட் நம்ம V2 கண்டுபிடிக்கணும். V2ன்றது பொட்டன்ஷியல் P, அந்த பாயிண்ட் Pக்கு பாயிண்ட் P டிஸ்டன்ஸ் வந்து Rனா அந்த R விட அதிகமா இருக்கிறது. ஸோ அந்த கேஸ்லாம் பார்ப்போம். இப்போ வந்து dm is equal to m by 4/3 pi aq into 4 pi x square dx. அதே மாதிரி இந்த வாட்டி தின் ஷெல் எடுத்துக்கிறோம். நம்ம போன வாட்டி ஷெல்லுக்கு பதிலாக ஒரு ஃபுல் சாலிட் ஸ்பியர் எடுத்தோம். இப்போ ஷெல் எடுத்துக்கிறோம் மறுபடியும். இது வந்து 3mx square dx divided by aq. பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P வந்து ஃபார்முலா ஷெல்லுக்கு வந்து -g into dm by இது வந்து பொட்டன்ஷியல் dv2 வச்சுக்கோங்க, dv2 minus g dm by now distance x equal to minus dm எவ்வளோ 3mx square dx by a cube. So 3gm by a cube into x dx. ஏன்னா வந்து கீழே ஒரு x இருக்கு, இங்க x ஸ்கொயர். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி வெறும் x இங்க இருக்கும். is equal to v2 வந்து இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது -3gm by a cube எல்லாமே கான்ஸ்டன்ட் வெளில இருக்கும். இன்டெகிரல் x dx இருக்கும். இன்டெகிரேட் எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஆர்ல இருந்து ஏக்கு. நீங்க டயக்ராம் கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க P இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் P உள்ள இருக்கு. இங்க வந்து R வந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல இருந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் A வரைக்கும். ஸோ அதுல இருந்து அது வரைக்கும் ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணணும் நம்ம. v2 is equal to -3gm by a cube into x square by 2. Integral x வந்து x square by 2 r to a is equal to -3gm by a cube into இங்க வந்து a square minus r square. இதுதான் v2. இப்போ v2 கிடைச்சிருச்சு. v1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் வந்து v1 plus v2. v1 plus v2 என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுன்னா -gm r square by a cube ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சது v2. ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணணும். So total potential V is equal to -gm r square by a cube plus -3gm by a cube into a square minus r square. So இங்க வந்து -gm by a cube காமன் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3a square minus r square கிடைக்கும். ஸோ இங்க
3a² minus r². ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ இங்க 2, இங்க 2, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு 2 இருக்கும் இந்த இடத்துல, 3a² minus r². ஸோ இதுதான் ஃபார்முலா ஆஃப் solid sphere. Potential at a point due to solid sphere. இப்போ potential at center என்ன? சென்டர்னா r0. ஸோ r0னா 3a² இருக்கும். ஸோ -gm into 3a²னா 3a² a³ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a இருக்கும். இது v at center. ஸோ ஷெல்லுக்கும் சாலிட் ஸ்பியருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஷெல்லுக்கு வந்து உள்ள வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இங்க வந்து வேரியபிள். 3a² minus r² இருக்குல்ல, ஸோ உள்ள வந்து வேரியபிள். சென்டர்ல வந்து இந்த 0 கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் ஷெல்லுக்கும் ஸ்பியருக்கும் வித்தியாசம்.